உனக்கு அடுத்து கூப்பிடுறேன். என்ன மாலை போட்டு சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க. நீ சபரிமலைக்கு போயிருந்தியாம்மா? வாங்க. பக்கத்தில் வரலாம். யார் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது? காளியம்மனா? யார்? காளியம்மன் இருக்காளா? ஆ வாங்க. அங்கே ஒன்றும் உட்காந்துக்கலாம். குருசாமி யார் இதில்? நீங்கள் 3 பேருமே 3 பேரும் ஒவ்வொரு வரம் வாங்கிக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணை மூடு. இந்த பேக் அங்கே கொடு. ம் 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 2 உணவில் காலில் வந்துட்டு வரலாம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போந்த வெளி அந்த பையன் கிளை வச்சிருமா? 108 செந்தாமரை மலர்களை கொண்டு போய் இவள் கரங்களால் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. செய்யக்கூடிய காலம் வைகாசி விசாகம் ஆகிய நாளில் இருக்க வேண்டும். அந்த அர்ச்சனையை செய்து வந்த பிறகு குழந்தை ஜனனம் ஏற்படும். பொம்பளை பிள்ளையாக தோன்றும், பெண்மகளாக தோன்றும். விஞ்ஞான ரீதியாக பல்வேறு சோதனைகளை எடுத்து தெளிந்த பதில்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனை உன்பக்கம் இருந்தாலும் வெற்றியடைய போது தெய்வ சக்தி தான் என்பதை நிரூபித்து அந்த பாக்கியத்தை தார். சுவாமியே வாமா, பெண்மகளே வா. இந்த கனியை ஊரில் போய் நீ சாப்பிட்றணும். என்ன இந்தாப்பா, எல்லா இடமும் நிறைவேறி அடுத்து என்னை மகிழ்ச்சியுடன் பார்ப்பாய். அதுக்கு இடையில் பக்தனாக இருந்தாலும் நீ கோபத்தை குறைப்பதும் நட்பை குறைப்பதும் மிக நன்று. சட்டப்படி சில வழக்குகளை சந்திக்க வேண்டிய விதிகள் விளையாடி கொண்டிருக்கிறது. உன்னை நீ அடக்கிக் கொள்வாயாக. என் காப்பால் நீ நல்லா இருப்ப. வெற்றி. குருநாதா என்று சொன்னால் குறைகள் ஒன்றும் வாராதே. வரலாம். என்னப்பா வேணும்? என்ன வேணும் உங்களுக்கும்? அப்போ புத்திர பாக்கியம் தான் வேணும். என்ன? ஆஞ்சநேயர் வாராரு உங்கள் பக்கத்தில். என்ன காரணம்? ஸ்ரீராமரை வணங்குவீங்களோ? அதான் ராமநாமத்தோடு பறக்கிறானே. என்னய்யா இவங்களுக்கு பாக்கியம்? மௌனத்துக்கு என்ன காரணம்? அப்படியா? 3 மாதங்கள் போய் என்னை வந்து பார்க்க வாங்கப்பா. அப்பொழுது அந்த வரத்தை வெற்றியாக நிறைவேற்றி தருகிறேன். நடந்துடும், சந்தோஷமாக நடக்கும். ஒருவருக்கு இப்பொழுது இந்த வருஷமே கல்யாணம் நடந்தாச்சு. பகவான் திருவருள் ஆனந்தமாக. யாரடா இவங்க கூட வந்தியா? அப்படின்னா ஓகே. சாமி வா பக்கத்தில், வேகமாக வாங்க. இன்னும் ஒருத்தருக்கு தான் உத்தரவு இருக்குது. என்ன நிலம் சம்பந்தமான பிரச்சனை யாருக்குப்பா இருக்கு? நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு இருக்கு? உனக்கு இருக்கோ? நீ இளங்க தானா? முன்னால் வந்து உட்காரு. என்னடா இடத்து பிரச்சனை?
காலில் வந்துட்டு வா. இந்தா ஆடி 30க்கு உட்பட அந்த இடம் சொந்தமான விஷயம் எனக்கு முடிஞ்சிடும். உன்னுடைய கடன்களும் தீர்ந்துடும். சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கும். கர்பசாமிக்கு சரி. வேறு என்னப்பா வேணும்? ஒரு வாரம் வாங்கிக்கலாம். யார் வாங்க போகிறா? ஒருத்தருக்கு தான் இருக்குது. உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்ப்பா? காலங்களை ஓட்டுறது தவறு. நிறைய மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசுனா விபூதி வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிக்கலாம். உங்கள் அண்ணனுக்கு சரி. உனக்கு உத்தரவு இல்லை. உங்களுக்கு மைக்கு நமக்கு தேவைப்படுது. அற்புதமான ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் போய் ஒரு சிவலிங்கம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. புரியுதா? அந்த சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு 48 நாள் பூஜை அடிங்க. நீ நினைக்கிற சக்தியும் கிடைக்கிற நிம்மதியும் நிலையானதாக இருக்கும். மன அழுத்தம் இல்லாமல் வாங்க. வரதேவ பூஜை வாங்கிக்காங்க. கர்பசாமிக்கு ஐயப்பா துணை, சுவாமியே துணை. நல்லா இருக்கும். சரி. கர்பசாமிக்கு முத்துசாமிபுரம் காலைல வந்துட்டு வரலாம். நீங்கள் 3 பேரும் ஒரே குடும்பமாக தனித்தனியவா? பின்னையா அங்கே நீங்கள் தாமதமாக இருக்கிறீங்க? இவர் யார்? அண்ணன். இன்னொரு தினம் காலைல வந்துட்டு வாங்க. ஆறேகால் ஆண்டுகளுக்கு முன்னால் இடம் சம்பந்தமாகவும் பொருள்கள் சம்பந்தமாகவும் உறவினர்களுக்கும் நமக்கும் பல்வேறு வாக்குவாதம் பிரச்சனைகள் தோன்றியது உண்டு. என்னடா? அதில் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அதற்கு பின்பு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் கை கால் நரம்பியல்கள் பாதிப்பான சூழ்நிலைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. வம்ச விருத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் சில இடையூறுகள் ஏற்பட்டு ஆயுள் சம்பந்தமான உடல் சம்பந்தமான கண்டம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயமும் உங்கள் உள்ளத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. போலீஸ் வேலைக்கு போறியா? எத்தனை படிச்சிருக்க? அப்படின்னா போக முடியாதுல்ல. 10th சர்டிஃபிகேட் வச்சு போவா? அதனால் இந்த தீய சக்திகளை நீக்கி உங்களை தெளிவாக வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. இன்னும் 3 முறை நீங்கள் என்னைய பார்க்கணும். அவைகளை நீக்கி தந்துருந்தேன். 2025 இவனுக்கு நிலையான வேலை கிடச்சிரும். வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். வீட்டில் பொம்பளையுடைய உடல்நிலையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசணும். வரலாம். நல்லா இருக்கும். சரியாக்கிருந்தேன். பக்கத்தில் வந்து வாங்குமா? சுவாமி தரணும். அடுத்து பேசுவோன்னு. கர்பசாமிக்கு திருவண்ணாமலை கம்பி அத்துறாதடா. செயின் விலை கூடுதல். கோயிலில் ரூபா கிடையாது.
ஆடாத எண்ணங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன. திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? வா, கமான் சார். யாருக்கு கல்யாணம்? பொண்ணுக்கு. கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அதான் நல்லது நமக்கு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் மனதில். பொண்ணு சம்மதிச்சிட்டாளா கல்யாணத்துக்கு? சரி, அந்த கல்யாணத்தை அப்படியே நடத்திட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. என்ன அவனே நான் முடிச்சு வச்சுருவோமா? உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அவளுக்கு அதுதான் இஷ்டம். பாதி வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, இனி மனசை மாற்ற முடியாது, கஷ்டம். என்ன ஏற்றுக்கிடுறியா? என் மனசில் சந்தோஷம் இருந்தா கால் வந்துட்டு வா. என் மனசு இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷமாகாது மகளே. என்னப்பா, ஏன்னா எல்லாருடைய கஷ்டமும் நான் தெரிஞ்சிருக்கேன், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் 19 நாள் கழித்து மீண்டும் என்னை வந்து பார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி அவனோட நல்லா இருப்பா அப்படின்னா அந்த கல்யாணத்தை முன்னின்று நான் நடத்துவேன். அவனுடைய உள்ளத்தில் அலைப்பாயுதல் இருக்குன்னு சொன்னால் நம்ம இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி சந்தோஷமாகிக்குவோம். போய்ட்டோம், போகலாம், தைரியமாக சொல்லலாம். இந்தா பணம் அதுக்கு வச்சுக்கா, போ. கர்மசாமிக்கு இடம் நிலம் சம்பந்தமான மன வருத்தம் யாருக்கு? என்னப்பா வா, கெட்டிக்கார பையன்ல நீ எப்படா கொடுத்ததெல்லாம் நம்பாமல் எழுதி கொடுக்க வேண்டியதானே. சரி, கால் வந்துட்டு வா. அண்ணனுக்கு திருவண்ணாமலையா? எத்தனை பிள்ளைங்க? கண்ணை மூடு கொஞ்ச நேரம். தம்பி, டாக்குமெண்டெல்லாம் அவன் பேரில் நிறைய போலித்தனமாக தயார் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டானே, எப்படி இவ்வளோ அளவுக்கு ஏமாந்த நீ? அதுக்கு சட்டம் படித்தவர்களும் அவனுக்கு சப்போர்ட்டிடா, புரியுதா? கால் வந்துட்டு வா. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ. பாதி பணம் உனக்கு கிடைக்கும், அதுக்கு அடுத்துள்ள பணம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அப்படித்தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுவேன், கடனையும் அடைப்பேன், உனக்கு 6 மாதத்தில் ஒரு புதிய தொழிலையும் உருவாக்கி தரேன். கால் விட்டு வா. சரி சரி. என்ன கட்சிடா? தமிழக வெற்றி கழகம். அது யார்? அப்படியா? அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு பார்க்கணும்ல முதல்ல. உனக்கு எதிர்காலம் இருக்கு, விஜயுடைய கட்சியும் வளரும். நல்லா இரு. ஓ, இன்னும் நல்ல வார்த்தை சொல்லிட்டோம்ல, பிரச்சனையே இல்லை. தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாமா, பெண்ணடியாள். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக வாடுகிறேன். குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும் மாறாதையா, மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா. என்ன வேணும்?
எவ்வளோ பணம் இது வரை ஓட்டிருக்கு? கண்ணை முடிக்கா. கண்ணை முடிக்கா. ஹரி ஓம் நாராயணாய நமக, நாராயணாய நமக, நாராயண. பாட்டி வைக்கலாமா? சரி, காலில் வந்துட்டு வரலாம். திருமால் பெருமைக்கு நிகரேது, அவன் திருவடி நிழலுக்கு இணையேது. உங்கள் வீட்டுக்குள்ள ஐயன் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமம் ஒலிக்கி. என்ன அப்படி? ஆனால் நாராயணனுடைய நாமம் ஒலிக்குது. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னான். நிச்சயமாக பெருமாளுக்கு போய் என்ன செய்யணும்? அர்ச்சனை ஆராதனைகள் செய்யணும். இவைகளை செய்து வருகிற பொழுது உன் மகனுக்கு தொழில் ஆரம்பிக்க இன்னும் 6 மாதம் இருக்குது. அதற்கு இடையில் நீ என்ன பணம் செலவழித்து செஞ்சாலும் அதுக்கு விருத்திக்கு வரக்கூடிய கிரக நிலைகள் இல்லை. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு நீ என்ன தொழில் ஆத்தாலும் தொட்டது துலங்கும். ஆமாம், நீ கொஞ்சம் மன அமைதியாக தான் இருக்கணும். தொழில் முடக்கம் நடந்திருக்கு. ஓராண்டு காலமாகவே இந்த போராட்டம் நடக்கு. அதனால் மன அமைதி, மாந்திரிகத்தால் செய்வன நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. சற்று பொறுமையாக இருங்க. 6 மாத காலம் அவகாசம் வேணும். சரியா? என்ன படிக்க போகிற? படிச்சுக்கா, வெற்றி அடைந்து வருவேன். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக ஆயிடுவேன். என்ன டாக்டர்? ஹார்ட். சந்தோஷமாக இருக்கு. படிக்க வச்சுருவோம். எல்லா குழப்பமும் தீரும். என்னை காலையில் பார்த்துட்டு போங்க. அதே திருவண்ணாமலை எல்லை, நான் யாருன்னே சொல்லலை, நீங்கள் 2 புறப்பட்டீங்களா இப்படி? சரி, அவங்களா? சரி வாங்க, கால் வந்துட்டு. பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கலாம் நீங்களும். எங்கே இருக்கு அந்த பிள்ளை? அப்படியா? அவன் யார்? இவன் சின்ன பையனா? இவனை பார்க்குற சின்ன பையனா உனக்கு தெரியுது? நீ பெற்றதில் சின்ன பையன். என்னம்மா? என்னடா குட்டி நல்லவையா? கால் ஒன்று. நீ யார்? வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் என்னையா தொடர்பு? சின்னம்மாடா? சந்தோஷம். தங்கப்பிள்ளை நீ. என்னடா வேணும்? அரசாங்க வேலைன்னு நினைக்கிறியா? நல்ல விஷயந்தான். கண்ணை முடிக்காங்க. இவனுக்கு ஃபாரினில் தான் நல்ல வேலை இருக்குது. அனுப்ப முடியுமா உனக்கு? இந்த வருஷமே அவன் புறப்படுவான். அதுக்குரிய பாக்கியம் இருக்குது. வெற்றியாக நடக்கும். உன் மகனுக்கு 2026 7வது மாதத்தில் கல்யாணத்துக்குரிய விஷயம்லாம் வெற்றியாக நடந்துடும். அந்த கல்யாணத்தை நடத்தித்தாரேன். அவங்க அப்பாவை பற்றி பின்னால் பேசுவோம். சொல்லு. இன்னொரு கேள்வி கேட்கணும்னு என்னதும்மா? இந்த பொருள் சேரும். அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவோம். தம்பியோ, சாதாரணமாக கணபதி சொல்லியிருக்கோம்னு உன் உள்ள நினைக்கி மனசை மாற்று. நான் சொன்னது தான் நடக்கும். கேட்டான். கர்பசாமிக்கு அதே திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் வழக்கு யாரும் வச்சுருக்கீங்களா? நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் யாரும் வழக்கு வச்சுருக்கீங்களாப்பா?
கால் வந்துட்டாங்க. கருணை உள்ளம் கொண்டபடி கருமாரியம்மா. உங்கள் வீட்டு எல்லையில் மாரியம்மன் எது இருக்கா? அதானே பார்த்தேன். வந்து உடனே பாட்டாக கேட்கு, எல்லாரும் சரி அக்கா பாடுது, அப்படி வருது. அந்த வழக்கம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே உண்மையிலே குற்றம் கிடையாதுப்பா. சும்மா ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் நிரபராதி என்ற சத்தியத்தை நிலைநாட்டித்தாரேன். கால் பண்ணிட்டு வா. குத்து விளக்கு ஏற்றி வைத்து அடுத்து என்னப்பா வேணும்? பெரிய பையனுக்கு திருமணம் நடக்கணும். அது வேற ஒரு பொண்ணை தங்கச்சி. திருமணம் சம்பந்தமாக இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் குடும்பம் 3 பிரிவாக பிரிஞ்சிடும். கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நல்லா இருக்கும். இந்தா சந்தோஷமாக இருக்கு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் எனக்கு தடங்களாக இருக்குது, ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கான். என்னையா தொழில்? என்ன வரோம்? காலில் வந்துட்டு வா. வயத்தை பற்றி யாரு கேட்கா? நல்ல காலில் விடலை. இன்னொரு தடவை வந்துட்டு வா. அம்மா நீ யார் வந்து நிற்கிற? தேவ கன்னிமார்கள் எல்லாம் உன் வீட்டு பக்கம் வராங்களே. கன்னிமார் இருக்காங்களா? இருக்காங்க. பச்சையம்மா இருக்காளா? ரொம்ப தூரம் போனோட கடைசியில் ஒரு முனையில் முனீஸ்வரர் இருக்காரா? கால் வந்துட்டு வா. தம்பி வா. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. இந்த தொழில் சரியானதா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியலை உனக்கு. அதனால் ஒரு 3 மாதங்களுக்கு பின்பு இன்னொரு தொழிலையும் ஆரம்பிப்பேன். அதுக்கு வேண்டிய பணமும் உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. இனிமேல் பணம் வரும். சந்தோஷமாக போய்ட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? நல்லபடியான சத்தம் அருமையாக கொடுக்குறீங்களே. மதுரைக்கு பேர் மதுரை. புகார் மதுரைக்கு நான் கூப்பிடவே இல்லை. உட்காருங்க. சோழ சாம்ராஜ்யம். நீங்கள் திருவண்ணாமலை அங்கே போயிருங்க, அடுத்த உத்தரவில் கூப்பிட்றேன். சோழ சாம்ராஜ்யம் எந்த நகரை வைத்து புகழடைந்தது? சரித்திரத்தில் சோழ சாம்ராஜ்யம் எந்த இடத்தை வைத்து இலக்கியத்தில் இடம் பெற்றது? நீ உடனே தஞ்சாவூர் பெரிய கோயிலை வச்சு சொல்லலாம்னு நீ உன் வாயில் எடுத்த. எவ்வளோ அப்படி தானே? அது இல்லை. சோழ சாம்ராஜ்யம் எந்த ஊரின் புகழை இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? சிரமதில் திகழ்வது சிந்தாமணி, காதலில் மிளிர்வது குண்டலகேசி, கைதனில் ஒளிர்வது வளையாபதி, திருவிடை மணியிலே ஒளிப்பது மணிமேகலை, கால்தனில் ஒலிப்பது சிலப்பதிகாரம். அப்படிதானே? சிலப்பதிகாரம் நடந்து சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி ஆகிய கண்ணகி பிறந்த ஊர் எந்த ஊருப்பா? பூம்புகார். என்ன காரு? இப்போ கருவாடு வீச்சு எடுக்கக்கூடிய ஊர். இப்போ பூம்புகாருக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் கடற்கரை முழுக்க தனி கருவாடாக தான் இருக்கும். அப்படி தானடா இருக்கா இல்லையா? உனக்கு பூம்புகார் தானா? கால் வந்துட்டு வா. போய்ட்டு வாங்க. அதெல்லாம் கிடைக்காது. அமைதியாக உட்காருங்க. இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வாங்க. அண்ணாச்சி யாருக்காகவும் என்னை திசை திருப்பக்கூடாது. அமைதியாக இருங்க, எல்லாம் நடக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் தெருவுக்கு போகக்கூடிய ஓரத்தில் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு. பெருசாக ஒன்றும் கெட்டலை, ரொம்ப சின்ன கோயில் தான் அது. என்ன, அதுக்கு பின்னாலேயே பிள்ளையார் இருக்கு. காலில் வந்துட்டு வா. நானும் எழுதாத தாயத்தில் போடாத பூச்சை இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன்.
உனக்கு தொழிலும் நடக்கலை, கல்யாணமும் நடக்கலை. அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த வெற்றியை எனக்கு கருப்பசாமி நீ தான் வாங்கி தரணும். இதுக்கு முன்னால் ஒருத்தருடைய சொல்ல கேட்டு ஒரு ஆளை போய் நான் பார்த்தேன், பணம் செலவழித்தேன். கடைசியில் பணம் தான் செலவழிச்சதே தவிர ஒன்றுமே எனக்கு நடக்கலை. அதனால் ஐயா நானாகவே உன்னை தேடி வந்துட்டேன், நீ வாழ வச்சாதான். இல்லைன்னா இனிமேல் இந்த சாமி சொல்கிறவங்க, இந்த பூசாரிய, இந்த மந்திரவாதிய யாரையுமே நம்ப மாட்டேன். நடந்ததை ஏற்றுக்கிட்டு போயிருந்தேன் ஐயா. ஆனாலும் எனக்கு நடத்தி தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன். நீ கால் வந்துட்டு வா. நல்லா உறுதியான முடிவு எடுத்து வந்திருக்கான் கெட்டிக்கார பையன். வாடா. இப்போ உன்னுடைய பணமெல்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கு, கடனும் பட்டிருக்க, உழைச்சி வந்த பொருளெல்லாம் வேஸ்ட்டு. வீட்டில் ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லை, சரியாக்கி தரேன். 6 மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. நீ நினைக்கிற பொண்ணு கிடைக்காது, அதனால் நீ நினைக்காத. நாங்களே நல்ல இடத்துல உனக்கு பொண்ணை கொண்டு வந்து தந்துடுறேன். சந்தோஷமாக வாழ்வேன், வெற்றி அடைவேன், சொந்த வீடும் கட்டுவேன். புண்ணியமாக இருப்படா. போய்டா, நான் வாங்கி தந்துட்டேன். போய்டா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சரி 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 சரி. தஞ்சாவூர் எல்லை, தஞ்சாவூர். தஞ்சாவூரானே? தஞ்சாவூர். எல்லாரும் வாங்க முன்னாடி. வாழைமரம் எங்கே இருக்குது? வாழைமரம், வாழைத்தோட்டு, வாழைத்தோப்பு யார் வச்சுருக்கா? என்னக்கா வாழைத்தோப்பு வச்சுருக்கடா? வாங்க. வா வா, நீந்தான் வா. வாழை இலையெல்லாம் அங்கே விலைக்கு கொடுக்குறாங்களா? என்னது வாழை இலைகள் பார்த்தியா? வீட்டுக்குள்ளே போனேன், இடையில வாழை இலையும் வாழை மரமாக கிடந்துச்சு. ஓ, அதுதான் இவங்க ஊருக்கு அப்படின்னு தான் கூப்பிட்டேன். காலில் வந்துட்டு வா. வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன், எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலவானில். ஏன் இந்த பிள்ளையுடைய உடல்நிலை இப்படி இருக்கு? ஒரு பிள்ளை தான். எவ்வளோ நாள் அப்படி இருக்கு? அதுக்கு டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? இங்கே தள்ளிடு, அங்கே என்னையவே நினச்சிக்கா. உன் பேர் என்ன? என்ன படிக்க? பிசிஏ முடிச்சிட்டியா? இதயம், நுரையீரல், ஈரல்கள் எல்லாமே நல்லா இருக்குமா? அதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை. தசை வீரியம் குறைவாக இருக்குது. அந்த சக்திகளை கொடுத்து இவளை கட்டி கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமான பெண்ணாக நான் ஆக்கி தந்தால் உனக்கு போதும்லாம். 5 முறை உன் பிள்ளைய இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும். சந்தோஷமாக ஆக்கி தந்துடுறேன், வெற்றி ஆக்கி தரேன். வார பௌர்ணமியிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். சுவாமியே, இந்தா இன்னையிலேருந்து உடம்பு தேரும், சகல செலவும் ஐஸ்வர்யம் பெற்று தீர்வு கிடச்சாச்சு, வெற்றி ஆகி சந்தோஷமா. இந்த பணம் கொடுத்துருக்க உன் பிள்ளைகிட்ட வாங்கி வச்சுக்கா போ. ஆட்டும். ஆமாம்மா, மனம் கோணாமல் வந்துரு. என்ன 5 முறை இதை இன்னைக்கு வந்து சேர்க்கக்கூடாது. நல்லாரு. தஞ்சாவூர். தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாப்பா. மகன் எங்கே இருக்கான்?
லண்டனில் இருக்கான். இன்னொரு உங்கள் மகன் எங்கே இருக்காம்னே? ஊரில் தான் இருக்கான். கட்சியில் இருக்கானோ? எதுவும் கட்சியில் இருக்கானா? கட்சியில் யார் இருக்கா? என்ன கட்சி? வெரி குட். காலில் வந்துட்டு வாங்க. உடனே என்னையும் அப்படி நினச்சிக்கிடாங்கப்பா. சந்தோஷம் சொன்னேன். எனக்கு எல்லாரும் வேணும். உண்மை தானே? யூகே யுனைடெட் கிங்டம் அதான லண்டனுங்கிறது. என்ன, இந்திய நாட்டை சுதந்திர வேட்கையில் ஆழ்த்திய ஒரு நாடு பிரிட்டிஷ். என்னாச்சு பையனுக்கு? என்ன நடக்கு? அங்கே உள்ள பொண்ணு மேலே இப்போ அந்த பிள்ளை செட் ஆகாது. அது ஏற்கனவே பேப்பெல்லாம் மக்கால் வந்துட்டுவாங்க. காஞ்சி போச்சு. அவன் தியாகி ஆகலாம்னு நினைக்கான். எப்படி நினைக்கான்? தியாகி ஆகலாம். வாழ்க்கையில் தோற்று போனவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம், நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு தியாகம் ஆகலாம்னு நினைக்கான். ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. புரியுதா? அதனால் அவனுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். முறையான கல்யாணம் நடத்தி தந்துடுவோம். கால் வந்துட்டுவான். என்ன கனிகளப்பா! 1000 கூழான் கற்களை பொறுக்கினால் ஏதேனும் ஒரு கல் வைரமாக இருக்கும். அதை மாதிரி நூற்றுக்கணக்கான கனிகளை திருப்பி நல்ல கனியாக எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பொண்ணு. என்ன, காலையில் என்னையை பார்த்து போங்க. ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆகிட்டேன். நல்லாயிருக்கும். இந்தாப்பா புண்ணியமாயிரு. ஏன் பிறந்தாய் மகனே? அதே மாதிரி மகனை பற்றி கேட்க வந்தவங்க. ஏன் பிறந்தாயோ? நீங்கள் பிள்ளைய பற்றி தான் கேட்க, நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தீங்களோ? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஜாதகம் கையில் இருக்கா? வச்சுருக்கேன். இரு பார்க்குறேன். கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி ஜாதகக்காரன், 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்னடா அர்த்தம்? லக்கணத்துக்கு 6ல் இருந்தா உனக்கு எத்தனை இடத்துல இருக்காரு? பிழைச்சிக்கிட்டிய. இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? இப்போ பையனுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சா போதுமா? நிறையான ஒரு வருமானத்தை உருவாக்கி செட் பண்ணி தந்துடுறேன். ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்கும், அதையும் நல்லாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே. கவிஞர் கொஞ்சம் மயக்கத்தில் எழுதிட்டார். அவர் பிறந்த காரணத்தை அவர் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் நடத்திருக்க கூடாதுல்ல. என்ன, வாங்க பக்கத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு உனக்கு வரம் தரும் பொழுது வெற்றிவேல் முருகனை பற்றி கூப்பிடுதானே? என்ன அர்த்தம்? உன் முன்னோர்களில் 2 முண்டாட்டி கட்டினவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையா? உன் மகனும் அப்படி இருதார யோகம் இல்லை. பே ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கண்ணடிச்சு அலைதான். அவனை திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பா. போய்ட்டு வாப்பா. பருவ கோளாறு, அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. கர்மதாமிக்கு வாமா. கல்யாணத்தை பற்றி பேர்க்க வந்தவளை சாதகத்தை கொண்டாங்க. வந்த பொண்ணு சாதகமா தட்டிட்டு போகுதா? வேப்பங்குளை ஆத்தா வரல மாரியம்மா. வேப்பங்குளைக்கும் மாரியம்மனுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா உங்களுக்கு? யோகேஷ் உங்கள் பையனா? உட்காருங்க. யோகேஷ்
தங்கசீலாங்கிறது பையனுக்கு இந்த பொண்ணு வேணும்னு சொல்லி முடிவெடுத்தானா? முடிவெடுத்தாம்ல. இப்போ உன் பையனை தான் திருத்தணும். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க, புரியுதா? அதனால் பையனை தான் திருத்தணும். வேணும்னு நீ முடிவெடுக்கிறியா? அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன், கடத்திரஸ்தானம் சரியில்லை, புரியுதா? கடத்திரஸ்தானம் சரி கிடையாது. என்ன 8ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறார். பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ல் சனி இருந்தால் நட்டம். யாருக்கு நட்டம்? பண நட்டம் இல்லை, உடல் நட்டம், உயிர் நட்டம். அதனால் அந்த பொண்ணை தூரத்துக்கு ஏறி அவன் சொல்ல காக்காட்ட அவனை நான் திருத்திடுவேன், நீ காலில் வந்துட்டு வா. அதனால் வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள், பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருமா, கிடச்சிரும், போய்ட்டு வா. அவன் சுறுசுறுப்பானவன், நல்லவன். கர்பசாமிக்கு அப்படியா? யார் அது? கும்பகோணம் எல்லை. கும்பகோணம், கும்பகோணமாயா? எங்கே வந்து நின்னீங்க? இல்லை முதல்ல எங்கே வந்து நின்னீங்களையா? தஞ்சாவூருக்கு வந்து நின்னீங்க, இப்போ கும்பகோணம். அப்போ தஞ்சாவூர் கூப்பிடும்போது வந்து நின்னீங்க. தஞ்சாவூருக்கும் நிற்கிறீங்க, கும்பகோணத்துக்கு இருக்கிறீங்க, என்ன அர்த்தத்தில் நின்னீங்கன்னு கேட்டேன். ஓ அப்படி நினச்சிட்டியா? என்னையே தான் குழப்பம் வந்திருக்காங்க, அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நல்ல மனிதங்கப்பா. என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். உங்களுடைய கட்டுமனைக்கு போக பக்கத்தில் போனேன், நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு. நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு, புரியுதா? 1.5 வருஷமாக நீ நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். பழைய மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் நடத்தக்கூடிய வல்லமையும் மன தெளிவும் இப்போ இல்லை. ஏதோ நமக்கு பண்ணி வச்சுருப்பாங்கங்கிற ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ளே ஓயாமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் நடக்கலையா? என்ன வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தால் ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதில் வில்லங்கமும் மூஞ்சி மோரக்கட்டையும் விடிய காலம் எழுந்தோடனே மூஞ்சி தூக்கிக்கிட்டு முறைச்சி பார்க்குறதும் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு வா. அதனால் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன், தொழிலை நடத்தித்தாரேன். வேறு என்ன வேணும்? அவன் போகிறதுக்கு இன்னொரு 9 மாதம் இருக்குது. அவன்கிட்ட சண்டை போட்டுறாத, வேண்டாம். 9 மாதம் கழித்து வேலைக்கு அனுப்பித்தாரேன், சந்தோஷமாக நடக்கும், வெற்றி அடையலாம், புண்ணியமாக இருக்கா. கேட்டா கர்பசாமிக்கு திருவாரூர் எல்லை. திருவாரூர் எல்லை. தஞ்சாவூர் கும்பகோணம் போய் உட்காரலாம். மயிலாடுதுறை பிறகு கூப்பிட்றேன், இருங்க, போய் உட்காருங்க. திருவாரூர் ஆமா உனக்கு? வாங்க. எங்கே அவள் என்றே மனமும் தேடுதே, ஆவலாய் ஓடிவாம். திருவாரூர் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? பையன் எங்கே இருக்கான்? நீ தானே அந்த பையன்? வாடா, சுகமாக இருக்கியாப்பா, காலில் வந்துட்டு வா.
கேட்டதும் கண்களே தேடிவா. அக்காவா முன்னாலவா, நேரம் ஆகுதுல. இந்த வருத்தத்தில் பார்க்குற பொண்ணு இவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். ஏன்னா பல காலங்கள் இவன் கல்யாணம் நடக்காமல் நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க. அதுக்கு இவன் ஒத்துழைக்கலையா, நேரம் ஒத்துழைக்கலையா, ஏன் இப்படி நடந்துச்சு? ஜென்ம பாவங்களால் சிலது நடந்து போச்சு. இப்போ அந்த காலங்கள் விலகி புண்ணியமான காலம் வந்து தொடங்கியாச்சு. சரிண்ணா? அதனால் வைகாசிலேருந்து பெண்ணை பாருங்கள். 90 நாளையில் பெண் அமைஞ்சிரும். கல்யாணத்தை வெற்றியாக நடத்திடுவோம். இந்தா கிடச்சிரும். சந்தோஷமா. வேறு என்ன வேணும்? அது யாரு? அவனுடைய போட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, மாற்றி தரேன். கொண்டா, மாற்றி கொடுக்குறேன். போய்ட்டு வா. ஓடியா ஓடிங்க. ஜிங்க் நல்லா. உணவை பற்றி இன்றைக்கி உத்தரவு இல்லைம்மா, அடுத்த உத்தரவில் குணமாக்கி தரேன். அவன் போட்டா எப்போ கொடுப்பீங்க? பக்கத்தில் வாங்க. முதல்ல வார புதன்கிழமை வந்து கொடுங்க. இவங்கிட்ட கொடுத்து விடுங்க. என்ன? போயிட்டான். சரி. கர்பதாமிக்கு நாகர்கோவில், நாகர்கோயில், நாகர்கோவில். ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயரை கும்பிடுவீங்களா? காலில் வந்துட்டு வாங்க. யார் நீ? இரு, கூப்பிட்றேன். உட்காரலாம். என்னப்பா வேணும்? அக்காளை பற்றியெல்லாம் கேட்க முடியாது. உன் பைசாவை வாங்கி தரேன். என்ன? பணமும் கிடைக்கும், இடமும் கிடைச்சாச்சு. சந்தோஷம் அடைக்கலாம். இந்தா வெற்றி உண்டு. போ. கர்பசாமி, நாங்கள் பல இடங்களில் பணத்தை போட்டிருக்கோம், அதை வெற்றியாக முடிச்சு தரணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காங்க. நீங்களும் இடத்துல பணம் போட்டிருக்கீங்களா? அப்படியே இடம் எங்கே இருக்கு? நல்ல விஷயங்களா? மாற்றிடுவோம். ஒரு 50 கோடி ரூபாய் இப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தடங்கலாகி கிடக்கு. அதை வாங்கி தந்தால் போதுமா? அதையும் வாங்கி தரேன். 2